ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலே போய் துவைச்ச துணியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மேலே இருந்து. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் தான் வேணும்னு சொல்லிட்டாங்கங்க. காலையிலே வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுட்டு தான் நான் வரேன். காலையில் நான் எழுந்திரிச்ச உடனே என்னுடைய வேலைகள் ப்ரேயரை முடிச்சுட்டு அடுத்து வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன். நான் தான் எடிட்டிங் பண்ணுவேங்க. ரேஷ்மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. அவள் வந்து அப்லோட் மட்டும் தான் பண்ணுவாள். எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. சரி, சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். காலைல டிஃபன் வந்து முந்தா நாள் செஞ்ச சப்பாத்தி மாவு இருக்குது. சரி, அந்த சப்பாத்தி கொஞ்சம் தோசை மாவு அதெல்லாம் வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு காலைல டிஃபன் வேறு செய்யுங்க. நாங்கள் இருக்கிறத வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. பாருங்கள், நம்ம டேரன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா, அவன் பின்னாடி இருக்கிற அவரைக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் பிச்சுட்டாங்க. நான் சொன்னேன், இது அவரைக்காய் இல்லையாண்டா, இது மொச்சக்கொட்டைன்றாங்கடா. மொச்சன்ற போது நீ ஏன்டா அதை பிச்சை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்லடான்னு. பாருங்கள், பின்னாடி எல்லாம் காஞ்சி போயிடுச்சுமா. அதில் இருக்கிறது எல்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்குது. இது மொச்சை கிடையாது, இது அவரைக்கான்றான். எனக்கும் தெரியல இது மொச்சையா அவரைக்காவான்னு டவுட்டில் தான். ஆனால் எல்லாத்தையும் பிச்சு கொடுத்துட்டாங்க என் கையில். சரி, அதை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் சிக்கனில் தான் நான் வந்து 2 சைடும் நாரை மட்டும் எடுத்துகிட்டு சிக்கனில் போட்டு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு தெரியல மொச்சையா அவரைக்காய், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிடும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருதாணி செடி பாருங்கள், என்ன அழகாக துளுத்து வந்திருக்கு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஆசையாக வச்சாங்க இந்த மருதாணி வந்து வச்சு ஒரே நாள் அடுத்த நாளே துளுத்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும்ல. இப்போ நல்லா துளுத்து இலை வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம டேரன் காட்டுறான் பாருங்கள், இதான் மொச்சையாக பாருங்கன்னு என்கிட்ட காமிச்சிட்ருக்கான். சரி போடா, பிச்சுட்டு இல்லை பரவாயில்ல விடு அப்படின்னு நம்மளுடைய சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் பாருங்கள். இதுனா பாரிஜாத செடி. பாரிஜாத செடியில் பாருங்கள் மொட்டு விட்ருக்குங்க. ஒரு 2 மொட்டு விட்ருக்கு. மல்லிகைப்பூ செடியும் இந்த சைடு இருக்குது. இந்த சைடு ரோஸ் செடி இருக்குது பாருங்கள். அதில் இப்போ தான் துளுத்து வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு மண் மாற்றி கொண்டு வந்து வச்சுருக்கும் போது எல்லாமே வந்து இலையெல்லாம் கொட்டிட்டு தானேங்க வரும். அப்படி தான் பாருங்கள், வெத்தலை கொடியும் வந்து இலையெல்லாம் காஞ்சி போச்சு. இப்போ தான் திருப்பி துளுத்து சின்ன இலையாக விட்டுருக்கு. இனிமேல் நல்லா பெரிய இலையாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. மண்ணில் வச்சாலே உங்களுக்கு நல்லா பெருசாக வரும். டேரன் என்னன்னா, இந்த திராட்சை கொடிக்கு மட்டும் நிறைய தண்ணி விடுறான். அதுக்கு நிறைய தண்ணி விடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு நிறைய தண்ணி விட்டுட்டு அது டெய்லியும் துளுத்து வருதா, அதில் திராட்சை வருதான்னு பார்த்துட்ருக்காங்க. நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி பாருங்கள், இன்னும் அதுக்கெல்லாம் வந்து காவா எடுத்து விடணும். ஆள் கூப்பிட்ருக்கோம், அவங்க வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாதி மட்டும் தான் க்ளீன் பண்ணிவிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் க்ளீன் பண்ணுறதை நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் ஈவினிங்கு. அதெல்லாம் பாதி க்ளீன் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. வெயில் ஜாஸ்தி இருக்குது, அப்புறமா வந்து பண்ணுறேன்ட்டு அதெல்லாம் எங்கள் பாவா எடுத்து போட்டுட்டு இருந்தார். இதுக்கு மட்டும் தண்ணி நிறையா விட்டுட்டுருக்கான் பாருங்கள். அதில் ஏதாவது கொடியில் வருமா நான் சொன்னேன், இன்னும் நல்லா மேலே வந்த பிறகு தாண்டா வரும் திராட்சை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மட்டும் நிறையா தண்ணி விட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துட்ருக்கான். அதில் வந்து திராட்சை பறித்து சாப்பிட்ணுமாங்க. சரிடா நீ என்னமோ பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்கேன்னா, காலையில் இருந்த மாவு இருந்ததுங்க. ஏன்னா நம்ம மஷ்ரூம் கிரேவி செஞ்சோம் பார்த்தீங்களா, அப்போயே சப்பாத்தி மாவு மீந்திருந்தது. முட்டை குருமாவோட நைட்டு வந்து எனக்கு வந்து முட்டை போட்டு சப்பாத்தி தரணும். நான் குருமா வச்சுட்டு சாப்பிட்றேன்னா நான் வந்து செய்யலை. நைட்டு வந்து இட்லி தோசை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். காலையில் எனக்கு சப்பாத்தி தான் வேணுமான்னா, அதுவும் வந்து முட்டை சப்பாத்தி வேணும் அப்படின்னா. எப்பயும் வந்து முட்டை தோசை தான் சாப்பிடுவோம், இவனுக்கு வந்து முட்டை சப்பாத்தி வேணுமாங்க. சரி, அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் முட்டை சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி வந்து முட்டை சப்பாத்தியும் ஒரு சாதா சப்பாத்தி, அப்புறம் தோசை முட்டை போடாமல் ஒரு சப்பாத்தியும் தோசையும் வந்து கொஞ்சம் குருமா இருந்துச்சு. அவனுக்கு குருமா தான் வேணும்னு சொல்லிட்டான். அவன் பூண்டு சட்னி அரைச்சது வேணான்னு சொல்லிட்டான். ரேஷ்மா வந்து எனக்கும் வந்து முட்டை சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் அவளுக்கு வந்து முட்டை சப்பாத்தி தான் நான் போடுறேன். முட்டை சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சப்பாத்தியை போட்டுக்குங்க. நம்ம எப்படி எப்பயும் வந்து சவந்த பிறகு திருப்பி போட்டு எண்ணெய் விட்டுட்டு அப்படி திருப்பி போட்டுட்டு அது நல்லா சவந்து வந்த பிறகு நீங்கள் முட்டை வந்து மேலே சேர்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. முட்டையை போட்டுட்டு நம்ம செய்யும்போது ஒரு சைடு வேகாமல் போயிடும். அப்படி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. முட்டையோடு வந்து சப்பாத்தி சேர்த்து சாப்பிடும்போது அது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. மிளகுத்தூள் உப்பெல்லாம் போட்டிருக்கனால வெறுமனை சாப்பிட்லாம், தொட்டுக்கையே எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான். பசங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து முட்டை சப்பாத்தியை போட்டு கொடுத்து பாருங்கள். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிச்சு நீங்கள் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வெறுமனை சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா சவந்து வந்திருக்கு பாருங்கள், 2 சைடும் சவந்து வந்துருச்சு. இப்போ மேலே வந்து முட்டையை வந்து உடச்சி சேர்த்துட்டு, உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணுன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்க வேண்டியதான். இந்த சப்பாத்தியை தூக்குனிங்கன்னா கீழே கொஞ்சம் ஊற்றும், அப்படியே அடுத்த சைடு வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தி முட்டை சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். முட்டையை போட்டுட்டு மேலே சப்பாத்தி போட்டிங்கன்னா ஒரு சைடு மாவாகவே இருக்கும், வேகாது. அதனால் இந்த மாதிரி
முட்டை சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு வந்து பூண்டு சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குருமா வச்சு சாப்பிட்லாம், வெறுமனா சாப்பிட்லாங்க. அதனால் டேரன் ரேஷ்மாக்கு வந்து ப்ரெட் வந்து வாங்கிட்டு வந்தது இருந்தது, அந்த சீஸ்லாம் இருந்தது பார்த்திங்களா, அதை வச்சு சாண்ட்விச் செஞ்சு தரணுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் மாவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் தாங்க இட்லி மாவு இருந்துச்சு, அரிசிக்கு ஊற போடணுன்ட்டு இருக்கேன் நான். அதனால் நாளைக்கு சரி அரைச்சிடலாம், இன்றைக்கி ஈவினிங் அரைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் தான் அன்றைக்கி ஈவினிங் தான் உங்களுக்கு விரால் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லைங்க. அதனால் நான் மாவு வந்து அரைக்கிற மூடே இல்லாமல் போயிடுச்சு. சரி ஊற வைக்காமல் இருந்தது நல்லது தான் போச்சு. ஏன்னா மதியானமே சொல்லிட்டாங்க மீன் வரும் அப்படின்ட்டு. அது 4 மணிக்கு தான் மீன் வந்துச்சு. அதனால் அந்த மீன் க்ளீன் பண்ணுறதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அன்றைக்கே வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ ரேஷ்மாக்கு வந்து இந்த பூண்டு சட்னி வச்சுட்டு அந்த சப்பாத்தி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அவள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. நீங்களும் இந்த மாதிரி பூண்டு சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குங்க. அதனால் இருந்த மாவில் தோசை ஊற்றி கொடுத்துட்டு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. அதனால் நாளைக்கு என்ன செய்யணும், இன்றைக்கி மத்தியானம் என்ன செய்யணும் அப்படின்னு இவங்க தான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து டேரன் கிட்டே என்ன சொன்னேன்னா, எனக்கு ஜூஸ் குடிச்சே ஆகணும்டா டேரன்னா. சரி தக்காளி இல்லைடா, நீ தக்காளி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு கொடுறா டேரன். நான் நிறையா மறந்து போயிடுறேங்க, ஏன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கோம், மறந்துடுறோம். அதனால் அவள் ஜூஸும் ஐஸ்கிரீமும் வேணும்னான்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு தக்காளியை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் டேரனு. அதனால் ரொம்ப இஷ்டமாக அவள் வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் வேணுமாங்க, யாருக்கும் வந்து ஸ்லைஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு பிடிக்கும், ஆனால் அவங்களுக்குலாம் ஸ்லைஸ் பிடிக்கலன்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஆப்பிள் ஜூஸே வாங்கிக்கிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன்னா தக்காளி வாங்கிட்டு வந்து சொன்ன உடனே மடமடம் தக்காளியை கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி சிக்கன் அப்படியே கிரேவியாக செஞ்சுட்டு சாதம் வடிச்சிட்டேன். சிக்கன் சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சா. ஏன்னா போன வாரம் காடை செஞ்சேன், அதோட சரி நான் செய்யவே இல்லை. சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டோங்க. இன்றைக்கி திராட்சை வாங்கிட்டு வந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு திராட்சை. ஏன்னா திராட்சை கொடியை பார்த்ததுலேருந்தே இவங்களுக்கு டெய்லியுமே திராட்சை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்குது, அதனால தான் அது அப்படியே கொத்தாக இருக்குது. பழுத்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த அளவு இருக்காது, அப்படியே இறங்கிடும் நினைக்கிறேன். இது காயாக இருக்கிறனால தான் அப்படியே நெருக்கி சேர்ந்து இருக்குது. ஆமாங்க, பார்க்கும்போது தேன் கூடு மாதிரியே இருக்குது. டேரன் பார்த்தீங்கன்னா அதை நான் தான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தாண்டா எடுத்துப்பேன்னு சொன்னேன். மொத்தத்தில் 2 பேரும் சும்மா தாங்க சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன், மீதி அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டேன். இவங்க 2 பேரும் இதில் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அதனால் நான் அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா நெருக்கமாக இருக்குது, ஆனால் தனித்தனியாக இருக்குது பாருங்கள், அது நல்லா இனிப்பாக. இது வந்து புளிப்பாக தாங்க இருக்குது. அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 days vlog தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங் தான் நம்ம வந்து மீனெல்லாம் கழுவி அந்த வீடியோவை நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அன்றைக்கி என்ன எடுத்தனோ அதை அப்படியே ஷேர் பண்ணேன். சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி யாருக்கும் வந்து விரால் மீன் க்ளீன் பண்ண தெரிலனா சரி நம்ம மூலியமாக விரால் மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சுலபமானது அப்படின்றதுக்காக தான் நான் அதை ஷேர் பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சோடனே பசும்பால் காய்ச்சிட்டு டேரனுக்கு வந்து பசும்பால் தாங்க கொடுத்தேன். அவன் டியூஷன் கிளம்பிட்டான். ப்ரேயர் பண்ணியாச்சு. ப்ரேயர் பண்ணிவிட்டு பசும்பால் காய்ச்சி அவனுக்கு வந்து கொடுத்துட்டு அவனை டியூஷன் அனுப்பிச்சி விட்டுட்டு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மீன் தாங்க. காலையிலேயே வந்து சரி சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம மீனெல்லாம் உள்ளே வந்து ஈஸியாக ஃப்ரீசர் கிட்ட தானே வச்சுருந்தோம். அதனால் டக்குன்னு எடுத்துட்டு அடுத்து 11 மணி போல் எனக்கு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க. திருப்பி பால் காய்ச்சினேன். ஏன்னா பசும்பால் வந்து காலையில் குடிச்சு முடிச்சாச்சு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மீதி எக்ஸ்ட்ரா வரவே வராது, அதில் தண்ணியும் அவ்வளோவா ஊற்ற முடியாது. அதனால் பாக்கெட் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், டீ போட்டு குடிக்கலான்ட்டு. சரி இன்றைக்கி அப்படியே விரால் மீனோடைய நன்மைகள் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் தான். விரால் மீன் சாப்பிட்றதுனால வெயிட் வந்து நல்லா வந்து ஒல்லியாக இருந்தீங்கன்னா நீங்கள் விரால் மீன் சாப்பிட்டா வெயிட் போடுமாங்க. அது இல்லாமல் உடம்புல எதிர்ப்பு சத்து ஜாஸ்தி இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வந்து சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விரால் மீன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எனர்ஜியாக இருப்பீங்களாம். தைராய்டு சுகர்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து இதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து விரால் மீன் எடுத்துக்கிறனால லிவர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் சரி, லங்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் அது சரியாகுமாங்க. காயமாக இருந்தது, இப்போ உடம்புல வந்து எங்கே காயம் இருந்ததுன்னா அந்த காயத்தை கூட ஆற்றுமா இந்த மீன் நம்ம எடுத்துக்கும் போது. இது செரிமானம் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இது சாப்பிட்டா சின்ன குழந்தைக்கு கொடுத்தா கூட செரிமானம் ஆகிடுமாங்க. மற்ற நான்வெஜ்ஜில் நீங்கள் எது எடுத்தாலும் அதை விட ஜாஸ்தி ப்ரோட்டீன் சத்து இதில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்பு சத்து ஜாஸ்தி இருக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கும் போது. நீங்கள் விரால் மீன் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சத்து ஜாஸ்தி இருக்குமாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மறு கட்டிலாம் இருந்துச்சுனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்றாங்க. அதனால் விரால் மீன் வந்து ஹார்ட் பேஷண்ட் கூட சாப்பிட்லாமா.
அதனால் விரால் மீன் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். மற்ற எல்லா வந்து நான்வெஜ்ஜில் நீங்கள் சாப்பிட்றத விட இதில் தான் ஜாஸ்தி உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து ஜாஸ்தி இருக்குது. அதனால் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனர்ஜியாக இருக்கலாம் நீங்கள் சாப்பிடும்போது. அது இல்லாமல் சுகர், தைராய்டு எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. அதனால் சரி இந்த விரால் மீனோட நன்மைகள் அப்படியே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த சைடு சாதமும் கொதி வந்துருச்சு, சரி ரைஸ் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த விரால் மீன் வறுக்க ஆரம்பிச்சுன்னு டேரன் அதுக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டான், ஃபஸ்ட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் டேரனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. எப்படி இருக்குதுன்னா அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. இது நார்மலாக நம்ம வந்து சாப்பிட்ற மீனுக்கும் இந்த விரால் மீனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பீஸும் சாப்பிடும்போது முள்ளே இல்லை, உங்களுக்கு கறி மாதிரி இருக்குது. நம்ம வந்து மட்டன் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு இருக்குமா தெரில. என்ன ரேஷ்மா, ஒரு தலையை வந்து நம்ம விரால் மீன் தலையை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சதை இருக்குது. அதில் பார்க்குறதுக்கு நமக்கு தெரியல, இது எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது. சாப்பிட்றது நார்மலாக நம்ம சாப்பிட்ற மீனை விட விரால் மீனுடைய டேஸ்ட்டு வேறு. அதே மாதிரி அதோடைய சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மாசமாக இருக்கிறவங்க இந்த விரால் மீன் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு வேண்டிய ப்ரோட்டீன் சத்தெல்லாம் இதில் இருக்குது. அதனால் சரி நீங்கள் விரால் மீன் எங்கே கிடச்சாலும் சரி கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் அது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழம்பா வச்சும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி வறுவல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், ஆல்வேஸ் எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய மீன் தான் விரால் மீன். சரி, அதை அப்படியே இந்த நன்மைகளோடு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு பேட்சாக நான் வந்து மீன் வந்து பொரித்து எடுத்துக்கிறேங்க. மீன் குழம்பு வைக்கிறது நான் எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அந்த வீடியோவை எடுக்கலான்னு தான் இருந்தேன். சரி, அடிக்கடி மீன் குழம்பு நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். நான் எப்பயும் எப்படி மீன் குழம்பு வைப்பேனோ அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். விரால் மீனை வந்து சேர்த்துட்டேனே தவிர மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாலாம் செய்யலைங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் பிடிக்காது. அந்த டேஸ்ட் எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு பழகியாச்சு. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் வந்து மீன் குழம்பு எப்பயும் வைக்கிற மாதிரியே வச்சுருக்கேன் பாருங்கள். விரால் மீன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மீனை வறுத்துட்டு இந்த மீன் வறுத்த எண்ணெயில் தான் நான் வந்து எல்லாத்தையும் வதக்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம மீன் வறுத்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய எண்ணெய் இருக்கும். அதனால் நிறைய மீன் வறுக்கும்போது நிறைய எண்ணெய் மீந்து போயிடும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி மீந்து போயிடாமல் வறுத்து முடிச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம எப்படி தாளிப்போம், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் வந்து போட்டு நம்ம தாளித்து எப்படி குழம்பு வைப்போமோ அந்த மாதிரி வச்சுருங்க. அப்போ அதோடைய அந்த ஜூஸினஸ் அதில் இருக்க சத்தெல்லாம் வெளியே போகாமல் எல்லாமே நம்ம குழம்புலையே போயிடும். அப்போ குழம்பும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தலையை மட்டும் தான் சேர்க்க போகிறோம், வால் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி மீன் வறுத்துட்டு செய்யும்போது அந்த எண்ணெயில் எல்லா எசன்ஸும் இறங்கிடும். மீனுடைய அந்த டேஸ்ட் அப்படியே அதில் இருக்கும். நம்ம குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டாக இன்னும் நல்லாயிருக்கும் குழம்பு. அப்படி தான் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அரிசி மாவு மட்டும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவும் லெமனும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்தேங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. சரி, வறுக்கும்போது கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு லெமன் அப்புறம் அரிசி மாவு சேர்த்துட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அப்படி எடுத்து வைக்கும்போதே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. நான் வாங்கினது அப்படியே வந்து இன்றைக்கியே செஞ்ச இன்றைக்கி தான் நான் வந்து செஞ்சேன். அப்படியே செஞ்ச அன்னைக்கே வந்து முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ராலாம் எடுத்து வச்சு சாப்பிடாம அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மீன் குழம்பு மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் விரால் மீன் வாங்கிட்டு நீங்களும் வந்து குழம்பு வச்சுட்டு சுட சுட வறுத்துட்டு கொடுங்க. டேரன் சூப்பராக சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். ரேஷ்மா வந்து துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கா. ரேஷ்மா இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா, நீ சூடாக இருக்கும் போதே சாப்பிடு ரேஷ்மா அப்படின்னேன். இல்லை நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னா. இப்படி தான் என்னுடைய இந்த டே வந்து போச்சு. மதியானம் அப்புறம் செஞ்ச உடனே எல்லாேருக்கும் மீன் குழம்பு நான்வெஜ்னால் எல்லாேருக்கும் உடனே பசி வந்துடும். அப்படி தான் எங்கள் வீட்லேயும் லேட்டாக சாப்பிட்டாலும் சரி நான்வெஜ்னால் எல்லாேருக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க, சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. எத்தனை பேர் வீட்டில் இப்படி இருப்பீங்க? எங்கள் வீட்டில் அப்படி தான். அதனால் ரேஷ்மா டேரனுக்கு மீன் வறுத்தனும் இல்லையோ குழம்பு வச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட வந்துட்டாங்க. இப்படி தான் நாங்களும் விரால் மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இதே மாதிரி விரால் மீன் வாங்கி குழம்பு வச்சு வறுத்து கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlog நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.